ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊர் சந்தை பார்த்துங்க. ஆனால் எங்கள் ஊர் சந்தைன்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே மறந்துட்டாங்க. அதனால் சந்தைக்கு போகல. அதனால் வந்து செந்துறையில் போய், செந்துறைங்கிறது வந்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர். செந்துறையில் போய் இன்றைக்கி பார்த்துட்டு பாப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்தேங்க. என்னென்ன எங்கள் ஊரில் என்னென்ன ரேட்டுன்னு பார்த்துக்குங்க. பச்சை மிளகா வந்து 10 ரூபாய்க்கு தாங்க. அது வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்த மிளகாவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இது எதுக்கு எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் பச்சை மிளகாவில் காரமே இல்லைங்க. கொஞ்சம் இதுமாரி இருந்தால் கொஞ்சம் காரமாக இருக்குது. அதனால் இது எடுத்தேன். இது வந்து இப்போ தான் அள்ளி வச்சுட்டேன். இது வந்து பீன்ஸுங்க. இது 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். கேரட்டு 2 கூரா வாங்கினாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் 2 கூரா வாங்கினேன். உருளைக்கிழங்கு 1 கூறு எடுத்தேன். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து 25 ரூபான்னாங்க. 2 கிலோ வாங்கினேன். இஞ்சி வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன். கத்திரி வத்தல் வாங்கினேங்க. இது 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து நாட்டு மிளகான்னு சொன்னாங்க. இது 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இது சவுசவு வாங்கினேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இது சவ்வரிசி, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, இது 2 பூ 50 ரூபான்னு பேரம் பேசி 30 ரூபா சொன்னாங்க. பேரம் பேசி 2 பூ வாங்கினாங்க. வெண்டைக்காய் 1/2 கிலோ 20 ரூபான்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா பிஞ்சாக சின்னதாக இருந்தோடனே எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பொரியல் பண்ணிடலான்னு 1/2 கிலோ வாங்கிட்டேன். இது வந்து இந்த இங்கே பசலைக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நான் கல்யாணம் பண்ணும்போது இந்த வீட்டை சுற்றி இருந்துச்சு. அப்புறம் மண்ணடிச்சு வீடு பள்ளமாக இருந்து மண்ணடிச்சு கொட்டினோங்க. அதிலெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவுத்திக்கீரை நல்லா இருந்துச்சு. சின்னதாக அழகாக இருந்தோடனே அவுத்திக்கீரை எடுத்தேன். 1 கிலோ பொல்லங்காய் வாங்கினேன். 30 ரூபான்னொடனே 1 கிலோ பொல்லங்காய் வாங்கினேன். பொல்லங்காய் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம் வச்சு பொல்லங்காய் தாளிச்சிட்டா செம்மையாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தக்காளி ரேட்லாம் ஏறிடுச்சிங்க. அதனால் லிமிட்டாக 1 தக்காளி தான். சாம்பாருக்கு ரசம் சாம்பாருக்கு ஒரு நாளைக்கு 2 தக்காளி கணக்கு பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி கோஸுலாம் இது 10 ரூபாய்க்கு கூட வாங்குவாங்க. இந்த வகைலாம் வந்து கோஸ் ரேட்லாம் ஹெவி ரேட்டு. அது அப்புறம் 20 ரூபாய்க்கு அது வாங்கினேன். புதினா கொத்தமல்லி இது 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இதாங்க எங்கள் ஊர் சந்தை. அப்புறம் தம்பி பானிபுரி பாப்பாவுக்கு தங்கச்சி நான் செந்தூரில் கட்டி கொடுத்தேன்னு சொன்னலைங்க. அதனால் பாப்பாவுக்கு ஒரு பானிபுரி வாங்கி கொடுத்துட்டு இது வாங்கினேன். பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினேன். சரி பாப்பா நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாக்கிட்ட பொன்னாங்கண்ணி கீரையை கொடுத்துட்டு பொல்லங்காய் கொஞ்சம் 3 பொல்லங்காய் எடுத்துக்கம்மா. நான் 1 கிலோ வாங்கினேன். நீ கொஞ்சம் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்களால் வீடியோ வந்து தொடர்ந்து போகிறதுக்கு டைம் இல்லை. நீங்களாம் எப்படிங்க? வெயில் தாக்கமாக இருக்குது. வெயிலுக்குள்ளது என்ன சாப்பிடணுமோ கொஞ்சம் சாப்பிடும். வெயிலுக்குள்ளே தான் கொஞ்சம் சாப்பிடுங்க. பசங்க ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. பசங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சாப்பாடெலாம் நான் போட்டு விட்றேன். அந்த சாப்பாடு செஞ்சு நீங்கள் டென்ஷன் இல்லாமல் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க.